and welcome to Cricket Crazies. நான் பாவ்னா, இது விஷ்ணு. ஒரு நாள் நாங்க லீவ் போட்டோம். ஏன் அப்படின்னா this time it is my fault. ஏன்னா நான் சென்னைக்கு வந்துட்டேன். என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி அதுக்கப்புறம் நான் வெளில போயிட்டேன்னா மதர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் வேற நடந்துச்சு. அதனால ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் யூ வண்டர்ஃபுல் மதர்ஸ் அவுட் தேர். ஸோ அந்த செலிப்ரேஷனால ஒரு ஷோ பண்ணல, பட் we are back here to celebrate CSK's 50th win at Chepauk, MS Dhoni's 50th win at Chepauk, and Ravichandran Ashwin's 50th wicket at Chepauk. What a game. CSK defending champions, comeback kings அப்படின்னு நிரூபணப்படுத்திட்டாங்க. Vish, how much did you enjoy this game? Absolutely phenomenal. I think Rajasthan Royals டாஸ் ஜெயிச்சு விட்டு எனக்கு வந்து நான் கான்ஃபிடன்ட் ஆயிட்டேன். ஏன்னா போன முறை டாஸ் ஜெயிச்சது ருத்துராஜ், மேட்சை தோத்தாரு. ஸோ இந்த முறை வந்து பேக் டு ஓல்டு வேஸ் அப்படின்னு போது அங்கேயே வந்து எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவா தெரிஞ்சது. ஓகே, சேஸ் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்றது வந்து நான் ஷூரா இருந்தேன். ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. எதிர்பார்த்த மாதிரி நடந்ததும் கூட. பட் ஓவரால் ஐ திங்க் மச் நீடட் வின். ஏன்னா ஏற்கனவே ஜிடிக்கு எதிராக ஒரு தோல்வியை தழுவிடுறதுனால அந்த பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் சினாரியோ நீ பார்க்கும் பொழுது இந்த ஒரு வெற்றி அந்த ஒரு பிளே ஆஃப் சினாரியோவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒன் மோர் கேம் டு கோ. ஏற்கனவே வந்து 14 புள்ளிகள்ல இருக்காங்க. அண்ட் அபவ் சன்ரைஸ் ஹைதராபாத். அப்கோர்ஸ் அவங்க ஒரு மேட்ச் கம்மி ஆடி இருந்தாலும் அந்த நெட் ரன் ரேட் நல்லா தெரியுது, 0.528. இட்ஸ் ஆல் லுக்கிங் குட். Again, I would say இது வந்து கம்ப்ளீட்டா இது இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் இட்ஸ் டெஃபினெட்லி a good start. சென்னை சூப்பர் கிங்ஸ் one more game to go and against RCB, against a rising RCB அப்படின் போது many things to discuss about that as well. Correct. It was Sunday yesterday. It was a Dhoni day in the afternoon and a Kohli day in the evening. ரெண்டு பெரிய லெஜெண்ட்ஸும் அவங்களுடைய டீம்னுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் ஹோப்ஸ் அலைவா வச்சுக்கிறாங்க, which is great for the tournament because you see CSK and RCB ரெண்டு பேருக்குமே and ரெண்டு franchiseesக்குமே massive fan following. So it obviously makes the IPL a lot more interesting. And Virat Kohli played his 250th game. So but before we analyze that, yeah, அவினாஷ் கலக்குறீங்க. அவினாஷ் எங்க ப்ரொடியூசர் வேற லெவலா வேலை பண்றாரு, நிஜமாவே சொல்றேன். 250 matches is no ordinary achievement. வேற level. And the only player in the history of the IPL to play for one franchise only, Virat Kohli. Outstanding. Wow. சாம்பியன், ஹேட்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினாமினல் நம்பர்ஸ். 2008 ஒரு யங்ஸ்டரா வந்து டெல்லி வந்து எடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சு டெல்லி அந்த ஒரு வாய்ப்பை தவற விட்ட வாய்ப்பை ஆர்சிபி வந்து அவங்களோட இடத்துல கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன ஒரு ஜேர்னி பாப்ஸ். ஐ திங்க் அதாவது லெஜெண்ட் ஆஃப் த கேம். விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு லெஜெண்டா மாறிட்டாரு விராட் கோலி. இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், 600+ ரன்ஸ் இந்த சீசன்ல ஒன்ஸ் அகேன். 2016 அஃப்கோர்ஸ் வாஸ் வெரி க்ளோஸ், கேம் வெரி க்ளோஸ். 900+ ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் வரையும் 973 அடிச்சிருந்தாரு. ஃபைனல் வரையும் போய் ஜெயிக்க முடியலன்ற ஒருத்தம். ஐ திங்க் இது ஐ மீன் யாருங்க இவரு? அதாவது இஸ் ஜஸ்ட் கெட்டிங் பெட்டர். ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்போது 661. ஐ திங்க் இது வந்து அதாவது நேசேயர்ஸ் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ற யாருவா இருக்கட்டும், நீங்க சும்மா அந்த நம்பர்ஸ் மட்டும் போட்டு காட்டினா போதும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா நீங்க பெர்ஃபார்ம் பண்றது வந்து இட்ஸ் அன்ரியல். அண்ட் செட்டிங் அ ட்ரூ எக்ஸாம்பிள் யங்ஸ்டர்ஸ். இதையே வச்சுக்கோங்க. ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே அவருக்கு 35 வயசு. ரித்துராஜ் கேக்வாடுக்கு எவ்வளவு வயசு? ஜஸ்ட் அபவுட் 26 அப்படி இருக்குமா? டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு லேட் 20s அவ்வளவுதான். ஓகே, நாட் ஈவன் லேட் 20s, ஐ திங்க் 24 25 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சாய் சுதர்ஷன் 22, சஞ்சு சாம்சன் லேட் 20s. ஓகே, யாரோட கம்பீட் பண்றாருன்னு மட்டும் பாருங்க. ஆல் யங்ஸ்டர்ஸ் minimum 7 years younger than him. Minimum. Okay, and 7 years cricketing yearsல நீங்க பாத்தீங்கன்னா, you can come out of this Avinash. 7 years நீங்க cricketingல பாத்தீங்கன்னா, cricketing ageல பாத்தீங்கன்னா, it is equivalent to 17 years. ஏன்னா ஒரு பிளேயர்னுடைய லைஃப் ஸ்பேன், கிரிக்கெட் ஆக்டிவ் கிரிக்கெட் லைஃப் ஸ்பேன் கரியரே 2 decades maximum. Absolutely. And Pavs, you know what's phenomenal is இப்போ அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து பேட்டிங் மட்டும் பண்ணிட்டு திரும்ப போறது இல்ல, ஃபீல்டிங். நான் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் இங்க நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா இந்த ஒரு ஏஜ்லயும் அவர் பண்ற அந்த ஃபீல்ட்ல அவர் கொடுக்குற எஃபர்ட், ஃபீல்ட்ல அவர் கொடுக்குற அந்த கமிட்மெண்ட் அண்ட் அந்த ஒரு எனர்ஜி பாத்தீங்களா, அதுதான் டீம் ஃபுல்லாவே டிரான்ஸ்லேட் ஆகுது. நீங்க அந்த மாதிரியான ஒரு சாம்பியன் நீங்க வந்து டீம்ல இருக்கும்பொழுது இட்ஸ் ஆக்சுவலி குவைட் சர்ப்ரைசிங். எப்படி ஆர்சிபி இந்த மாதிரி ஒரு சாம்பியனை வச்சு ஜெயிக்க முடியல அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பட்
a true match winner in every single sense. I think phenomenal. இன்னைக்கும் நம்ம வந்து அந்த மேட்ச்ல பார்த்தோம். அதை பத்தி நம்ம விளாவரியா பேசுவோம். அப்கோர்ஸ் இரண்டாவது ஆட்டத்தை பத்தி பேசும்பொழுது எப்படி வந்து அவர் மார்ஷல் பண்றாரு, ஒரு 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 கேப்டன், ஒரு வந்து எப்படின்னா அவர் ஆன்ஃபீல்ட் கேப்டன் இல்லாட்டியும் ஒரு கேப்டன் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் விராட் கோலி செய்யறாரு. லைக் இட்ஸ் phenomenal. It's a delight to watch him perform. And ஒவ்வொரு விக்கெட்டுமே போலர்ஸ் எடுக்கிற ஒவ்வொரு விக்கெட்டும் போலர்ஸை விட இவர் தான் செலிப்ரேட் பண்றாரு. தட் ஷோஸ் ஒரு கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து ஐ திங்க் ரேர் பிரீடுங்க அவரு, சான்ஸே கிடையாது. அன்பிலீவபிள்ல மறையறாரு பாருங்க. அவரு வந்து இப்ப விராட் கோலி இவருடைய பாதி ஹேட் இருப்பாரு போல. அப்படியே ஏறி குதிச்சு. ஐ லவ் த சீன்ஸ் வித் இஷாந்த் சர்மா. அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல டீப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பிட்வீன் விராட் கோலி அண்ட் இஷாந்த் சர்மா. ஃபர்ஸ்ட் டைம் இன் T20s விஷ் இஷாந்த் சர்மா விராட் கோலியினுடைய விக்கெட் எடுத்தாரு. அண்ட் மறுபடியும் இஷாந்த் சர்மா டிஸ்மிஸ் ஆகும்போது அவர் போய் திருப்பி அதே பண்றாரு பாருங்க. And that is Virat Kohli for you. When things are going well, he's a delight to watch. Not just when he bats, but on the field அவருடைய எனர்ஜியை வந்து கம்பேரே பண்ண முடியாது. Of course, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். லம்புவும் விராட் கோலியும் ரூம் எல்லாம் டெல்லி கிரிக்கெட்ல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ரூம் எல்லாம் ஷேர் பண்ற நிஷாந்த் சர்மா ஏற்கனவே டீம்ல வந்திருந்தாரு. இந்தியன் டீம்ல விராட் கோலியை பத்தி நிறைய பேசினாரு. அண்ட் நல்லா இருந்தது. விராட் கோலியோட விக்கெட் எடுத்து அவர் வந்து நட்ஜ் பண்ற தைரியம் ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கு, அது இஷாந்த் சர்மா. நிஷாந்த் சர்மா பேட்டிங் வரும்பொழுது ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி உள்ள வர, வா நீ தானே என்னோட விக்கெட் நீ தான் எடுத்த, வா எவ்வளவு நீ ஆடுறன்னு பாக்கலான்ற மாதிரி அந்த கம்ராட்ரி was beautiful. It was so beautiful to see those two Delhi boys out there. Yeah. Correct. Yeah. Absolutely. I agree with you. But we'll come back to the first game. Okay. CSK இன்னைக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கரெக்டா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கேப்டன் ரித்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கலாம். தீக்ஷனாவை எடுத்துட்டு வந்தாரு சென்னையில. இதத்தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். தீக்ஷனா ஆல் த்ரூ த லாஸ்ட் சீசன் விளையாடி இருக்காரு. MS தோனி தீக்ஷனாவை பவர் பிளேல எப்போதுமே யூஸ் பண்ணுவாரு. So I was just like, why is he not using him அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் டிபிக்கல் சேப்பாக் விக்கெட் கொடுத்தாங்க. இட் வாஸ் டூ பேஸ். நான் நேரடியா அந்த விக்கெட்டை போய் பார்த்தேன் விஷ். நடுவுல மட்டும் கொஞ்சம் கிராஸ் இருந்துச்சு. அதை வேற கட் பண்ணி நல்லா அந்த ரோலரை போட்டு நல்லா அந்த கிராஸ் உள்ள எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் not just that, ரெண்டு பார்ட், that is either ends-ல வந்து அந்த black soil ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சிச்சு. and you could see a little bit of cracks. So there's something in it for the spinners as well as the pacers, which is what Simarjeet Singh used to his advantage brilliantly. I still feel that நம்ம இந்த இந்தியா ஆஸ்திரேலியா உலக கோப்பை ஃபைனல்ஸ்ல ஒரு black soil pitch பார்த்தோம்ல. ஆமா 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 ஆமா. அது வந்து ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க, அதை பார்த்துட்டு we will not bat first, we will chase அப்படின்னாங்க. கரெக்டா? அதுதான் சஜஸ்ட் செஞ்சிருக்கணும் இல்லையா? Exactly. I think he read it wrong. ஸ்லைட்டா ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் 2 விஷயம் அவங்க தவறா பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஃபர்ஸ்ட், they agreed to, like they opted to bat first. Okay, which in hindsight maybe was the wrong decision. அது எனக்கு தெரியாது. But second, they played only 2 foreign internationals initially and they brought in Nandre Burger instead of Keshav Maharaj. If they had kept Nandre Burger and the original 11ல அவரை வச்சிருந்தாங்கன்னா அப்ப கேஷவ் மகாராஜ அவங்க இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சாரி, கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிருந்தேன். கரெக்ட். அதான் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில மாற்றங்கள் அவங்களும் செஞ்சிருந்திருக்கணும். பட் வாட் பாஸ், நீ வந்து ஒரு 140 அப்படின்னு போதே வந்து நீ ஒரு மாதிரி ஒரு ஃபைட்டிங் டோட்டல் கிடையாது. அப்கோர்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டிங் டோட்டல். ஆனா யாருக்குமே ஒரு பெரிய ஸ்டார்ட் கிடைக்கல. ரியான் பராக் ஆக்சுவலா ஏற்கனவே அவுட் ஆயிருக்க வேண்டியது. தீக்ஷனா வந்து ஈஸி கேட்ச் ஒன்று டிராப் பண்ணாரு. நீங்க அங்க இருந்திருப்பீங்க. உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நான் யோசிச்சு பார்த்து நான் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் மலையாளம் கமெண்ட்ரி பாக்ஸ்ல. பட் ஐ திங்க் 15 ரன்ல இருக்கும்போது அவரோட கேட்ச் டிராப் பண்ணாரு. இதை விட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேட்ச் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அப்பதான் யோசிச்சேன், இந்த பாவம் நாங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 15 and 34 2 தடவை டிராப் பண்ணாங்க அவர் கேட்ச். ஆமா. பட் அது ஓகே, 34 விட கொஞ்சம் I think this was the most straightforward catch. ஈஸியா அவரோட கையிலே அந்த டீப் ஸ்கொயர் லெக்ல வந்து இல்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்வீப்பர் கவர் இல்லீங்களா? நானும் கேட்சிங்ல ஒரே மாதிரி. ஓகேயா, பால் எங்களை நோக்கி வந்துச்சு அப்படின்னா எங்களுடைய கை நாங்க வந்து மறைச்சுப்போம், முகத்தை மறைச்சுப்போம், பந்தெல்லாம் எடுக்க மாட்டோம். தீக்ஷனா வந்து ஒரு போலர், வேற லெவல் போலிங் கேப்பபிலிட்டி.
அதுக்கு மேல எதிர்பார்க்க கூடாது. ஓகே, இல்ல அவர் வந்து அவரை ஒளிச்சு வைக்க பார்த்தாரு. அதாவது என்னன்னா அது வந்து ஓகே அங்க பால் இவரு சுவிட்ச் இட் ஆடி அங்கதான் அடிப்பாரு அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. பால் பந்து போன்ற உடனே எல்லாரோட பேஸ் ஐயோ யார நம்ம எங்க ஒளிச்சு வச்சோமோ அவரை நோக்கி பாயுதே இந்த தோட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருந்தாங்க. ஐ திங்க் சி பட் இட் ஹேப்பன்ஸ். பட் தேங்க் காட் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தா முடியல. பட் நான் என்னன்னா அந்த இடத்துல ரியான் பராக் அவுட் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 20-10-20 ரன் ஷார்ட் இருந்திருப்பாங்க. 120 120 சொச்சத்துல முடிச்சிருப்பாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் ஐ தாட் தட் 120ல முடிச்சிருந்தாங்கன்னா ஈஸியா சீக்கிரமா நம்ம வந்து இந்த சேஸ முடிச்சிட்டு our run rate also would have increased a lot. Better. Yeah. Yeah. ஓகே, ஏன்னா இப்ப நெட் ரன் ரேட் நான் சொல்றேன் பாரு, நெட் ரன் ரேட்ல தான் போய் முடிய போகுது. பிகாஸ் ஆர்சிபி வேற லெவல்ல இருக்காங்க. தே ஆர் ரைட் அட் தி ஹீல்ஸ் ஆஃப் தி சென்னை சூப்பர் கிங்ஸ் விஷ். அண்ட் 2 பேருக்கு நடுவுல ஒரு வர்ச்சுவல் நாக் அவுட் மாதிரி ஆக போகுது, which brings us to our second game. Anything more you want to add about the first game? Yeah, I just want to say great bowling first of all. Perfecta bowling போட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதாவது என்னதான் ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப் டீம் அவங்கள வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது சுலபம் கிடையாது. பவர் பிளேல தீக்ஷனாவை கொண்டு வந்தது மாஸ்டர் ஸ்ட்ரோக். டெஃபினெட்லி ஐ திங்க் ஒரு கிரேட் டிசிஷன் அது உள்ள அவர் எடுத்துட்டு வந்தது. அண்ட் சிமர்ஜித் சொல்லவே வேணாம், முதல் மேட்ச்லயே பஞ்சாபுக்கு எதிராக அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு காட்டினாரு. இன்னைக்கு இந்த ஒரு மேட்ச்லயும் அவர் தான் வந்து ஹீரோவா திகழ்ந்தார். அந்த டாப் 3 விக்கெட்ஸ் எடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருதையும் பெற்றாரு. ஐ திங்க் சோ குட் டு சி சம்மன் லைக் சிமர்ஜித் ஷைன். இது வந்து அப்கோர்ஸ் போக போக இனி அப்கோர்ஸ் பிளே ஆஃப்ல குவாலிஃபை ஆகும்போது இவரோட ரோல் இன்னும் கொஞ்சம் குரூஷியலா இருக்கும் தோணுது. எஸ்பெஷலி ஒரு சில கீ பிளேயர்ஸ் இல்லாத போது அவரோட ரோல். ஏன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன் 3 பிக் விக்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸோட விக்கெட் வைத்திருக்கு. ஸோ போலிங் ஃபினாமினல் அண்ட் பேட்டிங்ல ரச்சின் ரவீந்திராவை கொண்டு வந்தது நான் பாராட்டுகள் தெரிவிக்க விரும்புறேன். ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ஆனா நல்ல ஸ்டார்ட் அவருக்கு கிடைச்சது. ஓகேவா? ஸோ ஐ லைக் டு சி திஸ் காம்பினேஷன். ஒரு ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ நம்ம வந்து இதை நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு அவங்க 2 பேரோட ஓப்பனிங் நம்ம பார்த்தோம். டாரன் மிச்சல் 1 down லுக்ஸ் குட் டு மீ. ஸோ பேட்டிங்லயும் அந்த பேட்டிங் ஆர்டர் ஒரு மாதிரி ஷார்ட் பண்ணாங்க. அண்ட் சமீர் ரிஸ்வி உள்ள கரெக்டான சமயத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னு தோணுச்சு. அண்ட் சிவம் தூபே, அதாவது ஐ திங்க் ஓவரால் எவ்ரிதிங் லுக்ஸ் குட். ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இன்னும் ஒரு மேபி ஒரு 1-2 ஓவர்ஸ் முன்னாடி முடிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது. அகைன் ஃபார் தி நெட் ரன் ரேட், பட் ஓவரால் ஐ திங்க் அப்ஸ்ட்ரக்ஷனுக்காக எல்லாம் அவருடைய விக்கெட்டை இழப்பாருன்னு யாருங்க யோசிச்சாங்க? 3 முறை தான் நடக்குது. யூசுப் பட்டான் ஒரு வாட்டி அந்த மாதிரி அவுட் ஆயிருக்காரு. அண்ட் இன்னொரு வாட்டி 2019 இது நடந்திருக்கு. அண்ட் இவர் 3வது பிளேயர், ஐபிஎல்ல 3வது பிளேயர் அந்த மாதிரி அவுட் ஆகுது. Correct. It was very funny, but at that point in time, it didn't cost the Chennai Super Kings much. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற நிலைமையில தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி வந்தாரு. வாட் ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் இஸ் ரித்துராஜ் கைக்வாட். இப்போ கேப்டன்சி அப்ரிஷியேட் பண்ணிட்டோம். பேட்டிங் ஆஸ் அ பேட்டர் அவருடைய ரோல் அவருக்கு பக்காவா தெரிஞ்சு வச்சு வந்துட்டார். ரச்சின் ரவீந்திரா இஸ் கோன் பி தி அக்ரெசர். நான் வந்து ஒரு ஷீட் ஆங்கர் ரோல்ல விளையாட போறேன். ஃபர்ஸ்ட் பால் இருந்து கடைசி பால் முடிக்காம நான் வந்து கிளம்புறது இல்ல இந்த மிடில்ல இருந்து அப்படின்னு தான் அவர் வந்து யோசிச்சாரு. அன்பீட்டன் 42 பர்ஃபெக்ட்லி பிளே. இன்னொரு சைட்ல எல்லாரும் வந்து கேமியோஸ் விளையாடுங்க, நான் என்னுடைய விக்கெட்டை புடிச்சு நிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. இன்ஃபேக்ட் ஒரு நான்ரே பர்கரை இவருக்காக தான் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பிகாஸ் he came only after the power play. So I thought the left arm paceக்கு this one Rituraj Gaikwad had lost his wicket quite a few times. So அதனால அதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு நினைச்சேன். But even that didn't work. I just want to one quick thing. I just want to congratulate Ravichandran Ashwin. அதாவது ஜில்லா கேடியா இவரு இந்த லெஃப்டிஸ்க்கு எப்படி போட்டு விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. நாட் தட் இஸ் நாட் டிஸ்மிஸ்ட் ரைட் ஹேண்டர்ஸ், பட் ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இவருடைய ஒரு ஒரு ஊர்கா மாதிரி இவருக்கு. இன்னைக்கும் ரச்சின் ரவீந்திரா couldn't resist him. சிவம் தூபேயும் டப்புன்னு அவுட் ஆயிட்டாரு. ரச்சின் ரவீந்திரா என்ன தெரியுமா நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. ஒரு செமையான 6 எல்லாம் அடிச்சாரு behind the wicket, but behind the square of the wicket rather, but he couldn't resist him. அதனால எட்ஜ் வாங்கி அவுட் ஆயிட்டாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் too smart, no? He knows. அதுதானே அவர் வந்து எவ்வளவு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. 500 டெஸ்ட் விக்கெட்லாம் சும்மாவா என்ன? அவருக்கு தெரியாத யாரு இப்படி யோசி பேட்ஸ்மேனோட தலைக்குள்ள போய் மைண்ட்ல என்ன யோசிக்கிறாரு, ஃப்ரண்ட் ஃபுட்ல வருவாரா இல்ல பேக் ஃபுட்ல ஆட போறாரா, என்ன ஒரு இன்டென்டா இருக்கு, அதெல்லாம் வந்து தெளிவா தெரிஞ்சு புரிஞ்சு வீசக்கூடிய சுழல் பந்து வீச்சாளர் நம்ம ஆஷ்னா கலகிட்டாரு. செம சூப்பர். ஐ மீன் இந்த சீசன் முழுவதும் அவருக்கு நல்லா அமையல, பட் ஒரு சில ஆட்டங்கள் அவர் வந்து ஃபார்முக்கு வந்திருக்காரு. எஸ்பெஷலி ஒரு பிளே ஆஃப் அப்படின் போது அவரோட ரோல் இன்னும் கொஞ்சம் குரூஷியலா இருக்கும். ஸோ வெல் டன் Ashna. Yeah. See, Vish, before we get into the second game, RR are in definite trouble. 3 back-to-back losses. Hat-trick of losses சந்திச்சு தான் அவங்களுடைய அடுத்த 2 போட்டிகள் விளையாட போறாங்க. They better pick up. இல்லாட்டி playoffs they will reach.
பட் வெதர் தே வில் ப்ரோக்ரஸ் இன் தி பிளேஆஃப்ஸ் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மொமெண்டம் ரொம்ப முக்கியம் பாஸ். இப்போ என்னன்னா போன சீசனும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. பட் போன சீசன்ல இருந்த பிரச்சனை காரணமாக பிளே ஆஃபுக்கே போக முடியல. 5வது இடத்துல முடிச்சாங்க. ஆனா இந்த சீசன் வந்து செமையா ஆரம்பிச்சு ஈஸியா வந்து டாமினேட் பண்ணிட்டு 22-24 பாயிண்ட்ஸ் எடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. பட் 3 லாசஸ் ஆன் த ட்ராட். சன்ரைஸ் ஹைதராபாத், டெல்லி கேபிட்டல்ஸ், நவ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இந்த 3 தோல்வியும் இன்னும் 2 ஆட்டங்கள் அவங்களுக்கு பாக்கி இருக்கு. அதுல 1ல ஜெயிச்சாலும் அந்த டாப் 2 பொசிஷனை சீல் பண்ணிடலாம். அண்ட் ஐ திங்க் தேர் ஃபேசிங் பஞ்சாப் இஃப் ஐம் நாட் ராங். 1 கேம் பஞ்சாப், ஒரு கேம் கேகேஆர். ஸோ கேகேஆரோட அவங்களுக்கு லாஸ்ட் போட்டி அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஒரு கேம் பஞ்சாப் நினைக்கிறேன், ஐம் நாட் வெரி ஷோர். பட் அதுதான் ஒரு வெற்றியை வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பிளே ஆஃப் குவாலிஃபைடு. ஏன்னா 16 பாயிண்ட் கட் ஆஃபும் அதுல வந்து நிக்கும் அப்படின்றதுனால பிளே ஆஃப் அவங்க வந்து வரி பண்ணிக்க மாட்டாங்க. பட் நீ சொன்ன மாதிரி அந்த மொமெண்டம் அப்படின்ற ஃபேக்டர் ஒரு குரூஷியல் ஃபேக்டர் தான். they need to pull up their socks now. Things are not looking very very good, especially batting. அது வந்து ஆரம்பத்துல ஓப்பனர்ஸும் வந்து டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு அந்த ஷார்ட் பால் இஷ்யூஸ், ஜாஸ் பட்லர் லுக்கிங் லிட்டில் அன்ஸ்டெடி, சஞ்சு சாம்சன் வந்து டெம்ப்ட் ஆகி நேரா மிட் ஆஃபுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ எஸ், டெஃபினட் கன்சர்ன்ஸ். அண்ட் பேட்டிங் நீ பார்த்து பார்த்தா டெப்த் இருக்கா? ஷிம்ரன் ஹெட்மயர் இல்லாத போது ஒரு ராப்மேன் பவுலும் இன்னைக்கு விளையாடல. ஒரு மாதிரி பேட்டிங் ஒரு 5 பேர்ல முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி டெய்ல் வர மாதிரி இருக்கு. அதுல ஒரு ஆஷனாலாம் இருக்காரு. ஆமா, ஒரு துருவ் ஜுரேலும் பெருசா, எஸ் அவர் 28 நடிச்சார். எஸ், குட் கான்ட்ரிபியூஷன். பட் ஐ டோன்ட் நோ, சம்வேர் தேர் லுக்கிங் சடனா எது அவங்களுக்கு நல்லா போய்கிட்டு இருந்தோ அது வந்து டக்குன்னு அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா தோணுது. பட் they need to pull up. Yeah, 100%. ரெண்டாவது போட்டியில ஆர்சிபி 5th back-to-back win. I mean, they are having an absolute dream run. இந்த சைடுல டெல்லிக்கு honestly you have to feel bad. ரிஷப் பந்துக்கு ஒரு மேட்ச் பேன் கொடுத்திருந்தாங்க பிகாஸ் இந்த ஓவர் ரேட் பெனால்டினால. அண்ட் that is over a period of time இல்லையா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாறும். அதனால அவர் வந்து இந்த பேன் அண்ட் தப்பான டைம்ல கூட பேன். சி பிஹைண்ட் த விக்கெட்ஸ் மெயின்லி அவருடைய பேட்டிங் கூட விடுங்க, பிரசன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிஹைண்ட் த விக்கெட்ஸ் ஒரு குல்தீப் யாதவ் இருக்கும் பொழுது ஹி இஸ் a much better wicket keeper. அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு டு ஹிஸ் bowlers, அவர் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. he will encourage everybody. ஸோ அந்த பிரசன்ஸ் இல்லாதது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐ ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு அக்சர் பட்டேல். ஒரு கேப்டன்ஸ் நாக் விளையாட ட்ரை பண்ணாரு அண்ட் he did the best he could under the circumstances. ஆனா டெல்லி என்ன பண்றது, ஒரு பாயிண்ட் இன் டைம் நான் நினைச்சேன் they might just be able to pull it off, but didn't happen. விஷ் ஜேக் ஃப்ரேசர் மெக்கோட ரன் அவுட் தான் அதுக்கு நான் ஒரு பெரிய காரணமா சொல்லுவேன். எவ்வளோ ஒரு அந்த ஒரு விக்கெட் வந்து விழுந்த உடனே விராட் கோலி வந்து ட்ரோஃபி ஜெயிச்ச மாதிரி கொண்டாடினாரு. பிகாஸ் he knew how important that wicket was. ஓகே, லுக் அட் தட். அவர் வந்து ஜேக்கோட விக்கெட்டா? ஏன்னா என்னதான் ஆரம்பத்துல வார்னரோட விக்கெட் இழந்திருந்தாலும் ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் நின்று ஆடி இருந்தா இந்த ஒரு, அதாவது சின்னசாமி ஸ்டேடியத்துல ஒரு 180 பிளஸ் அப்படின்றதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு 15 ஓவர்ல முடிக்கக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருக்கு. ஓகேவா? அவர் நின்று ஆடி இருந்தா. சோ அவரு ஆரம்பத்துல அவருக்கு கிடைச்ச அந்த ஸ்டார்ட் வச்சு பார்க்கும்பொழுது ஓகே பயங்கரமா ஆட போறாரு அப்படின்னு தோணுச்சு. பட் அந்த ஒரு ரன் அவுட் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். யஷ் தயாளோட கையில பட்டு ஸ்டம்ப்ல பட்டு நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல அவுட் ஆகுறது அப்படின்றது ஒரு பெரிய வருத்தம் ஒரு பேட்டரை பொறுத்தளவு. சோ அது நடந்தது. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி ஒரு ரிஷப் பந்தோட இஸ் அ கேரக்டர், ஒரு ஃபீல்ட்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தேவை. அண்ட் பவர் பிளே முடியறதுக்கு முன்னாடி 4 விக்கெட் இழந்த போதே வந்து ஆட்டத்தை இழந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி அக்சர் பட்டேல் ஒரு நல்ல ஒரு ஆட்டம் ஆடினாரு, ஒரு தனி ஆளா போராடினாரு. பட் அவருக்கு சப்போர்ட் கிடைக்கல, யாருமே வந்து பெருசா அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணல. வார்னரை கொண்டு வந்திருந்தாங்க. வார்னர் அண்ட் ஃப்ரேசர் ஆரம்பம் தெரியல, 2 ஆஸ்திரேலியன்ஸை வச்சு நீங்க ஏன்னா போன மேட்ச்ல அபிஷேக் போலும் ஜேக் ஃப்ரேசர் மேக்குக்கும் ஆரம்பிச்சு உங்களுக்கு நல்லா தான் ஸ்டார்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ தே ஷுட் ஹவ் persisted with that. They should have persisted with that அப்படின்னு எனக்கு தோணுச்சு. And also choosing to chase. They were trying to add experience because Rishabh Pant was not there. ஒரு குமார் குஷாக்ரா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்காரு. நிறைய காசு கொடுத்து ஐ திங்க் 8 கோடிக்கு மேல கொடுத்து வாங்கியிருந்தாங்க. 2-3 வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. பட் இஸ் நாட் பீன் ஏபிள் டு இம்ப்ரெஸ். ஓகே, அவர் யங்ஸ்டர்னால குறை சொல்ல முடியாது. எவ்வளவு விக்கெட் கீப்பருங்க டெல்லி டீம்ல, எவ்வளவு விக்கெட் கீப்பருங்க டெல்லி டீம்ல. ரிஷப் பந்த் ஓகேவா? ரிஷப் பந்த் இல்ல, ஏன்னா அதுதான் ஒரு கண்டின்ஜென்சியா வச்சிருந்தாரு. ரிஷப் பந்த் வந்து இன்ஜுரியில இருந்து வராரு, அவர் வந்து காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் கீப்பர் 2-3 கீப்பர் வைக்கலாமே. 3 கீப்பர் ஓகே, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், அபிஷேக் பொரேலு, குமார் குஷாக்ரா, ரிஷப் பந்த், பாருங்க அது ஷாய் ஹோப், 5 கீப்பர். அதுல 4 கீப்பர் இன்னைக்கு விளையாட்டு இருந்தாங்க. ஒரு கீப்பர் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஐ திங்க் 1 too many over there as well I feel. அண்ட் ஃபீல்டில் இன்னைக்கு ரொம்ப ஸ்லாப்பியா இருந்தாங்க பாஸ், அதையும் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு ஓவர்ல 2 கேட்ச் ட்ராப். குல்தீப்போட ஒரு ஓவர்ல 2 பேரோட கேட்சும் வந்து டிராப் பண்ணிருந்தாங்க. ஸோ ஃபீல்டுலயும் வந்து சப்ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க டெல்லி. ஸோ ஓவரால் ஒரு டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். டெல்லி இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல எப்படி இருந்தாங்களோ அந்த ஒரு டெல்லி இன்னைக்கு பார்த்த மாதிரி இருந்தது. சின்னசாமி ஸ்டேடியத்துல ஓகே நீங்க தோத்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு
க்ளோஸா எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம், ஒரு 160 170 அடிச்சிருந்திருக்கலாம். பட் they just didn't have the fire power. முதல்ல bowlingல எஸ் ஒரு சில கம்பேக்ஸ், ஒரு சில நல்ல bowling பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். பட் ஓவரால் they faltered completely. அதுதான் ரிசல்ட்ல. பட் kudos to RCB பாஸ். என்ன வின்னு அது. நான் பை தி வே, இது உனக்கு தெரியுமா, இந்த ஒரு வெற்றி காரணமாக இப்போ 14 பாயிண்ட் கட் ஆஃப்ல முடியுது அப்படின்னா, 16 பாயிண்ட் இந்த ரெண்டு, அதாவது ஆர்சிபி அண்ட் சென்னை. சோ இட்ஸ் கோயிங் டு பி a very crucial game. ஆர்சிபி வந்து சென்னைய தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, 18 சேஸ் பண்ணாங்கன்னா 18 ஓவர்ஸ்லயும் முதல் பேட் செஞ்சாங்கன்னா 18 ரன் வித்தியாசத்திலையும் ஜெயிச்சாங்கன்னா ஆர்சிபி will go ahead. Do you know this? அதுல இன்னொரு நிறைய பெர்மிடேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் இப்போ சரியா. இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து அவங்களுக்கு 2 மேட்ச் அவங்க அதுல தோத்தாங்கன்னா ஒருவேளை ஆர்சிபி அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட குவாலிஃபை ஆகலாம். அந்த ஒரு சினாரியோ அங்க. அண்ட் let's not forget an LSG, அவங்களுக்கும் இனி 2 ஆட்டம் பாக்கி இருக்கு. and I think they face Mumbai Indians next game and Delhi Capitals and Mumbai Indians நினைக்கிறேன் LSG. so கீழ இருக்கிற டீம்ஸ் தான் அவங்களும் மோதுறாங்க. so you can never rule out anybody. LSG வரையும் நீ யாரையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. ஒண்ணு மட்டும் யாரையும் ரூல் அவுட் பண்ண முடியாது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் மழை பெஞ்சிருச்சுன்னா மழை எப்ப வரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி think about this wish. ஓகே, நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் லக்னோ பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, லக்னோ இன்னும் 12 மேட்சஸ் தான் விளையாடி இருக்காங்க. 2 போட்டிகள் பாக்கி இருக்கு அவங்களுக்கு. ஓகே, சப்போஸ் ஆர்சிபி சிஎஸ்கே கேம் ரெயின் அவுட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோ, சென்னை only be at 15. ஓகே, அப்ப லக்னோ 2 போட்டிகள் ஜெயிச்சிட்டாங்கன்னா they will go. correct. it is insane. so யாரு போக போறாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் டெஃபினட்டா சொல்றேன், ஒரு ரெயின்ஃபீல்ட் கேம் இருக்கு. என்னையா எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு ஒரு ரெயின்ஃபீல்ட் கேம் இருக்குன்னு தோணுது. I think it is going to be a crazy week of cricket. I'm telling you right now. correct. அண்ட் இதுல நான் வேற ஒரு காமெடி சொல்றேன். எங்க இருந்தோ வந்து ஜிடியும் வந்திருக்காங்க பாருங்க. அது -1 பாயிண்ட்ல இருக்காங்க. அவங்க பெருசா 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா சொல்ல முடியாது. அவங்க 12 கேம் ஆடி இருக்காங்க. சோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் லைக் எனிதிங் கேன் ஹேப்பன். அண்ட் ஜிடி நாளைக்கு இன்னைக்கு ஜிடி விளையாடுறாங்க. சோ வாவ், சடன்லி லைக் யூ ஜஸ்ட் டோன்ட் நோ. சேஃபா இருக்கிறது இப்போ ஒரே ஒரு டீம் தான், கேகேஆர் தான். ஆர்ஆர் கூட ஓகே அவங்க குவாலிஃபை பண்ணலாம். பட் 4th வரையும் அவங்களும் சொல்ல முடியாது பெருசா தோத்தாங்கன்னா. and 16 பாயிண்ட் 2 போல் டீம் இல்ல I think they'll be through. I think they'll definitely you're right. I actually keep forgetting. RR will be through because on the 16 point and positive RR வந்து எப்படியும் வந்து 4வது முடிப்பாங்க at least. அதான் சொல்றேன் இப்போ அவங்க டாப் 2ல முடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஓகே, இன்னும் ஒரு win for them to be very sure of the fact that they're going to finish top 2. okay, but டெஃபினட்டா அவங்க குவாலிஃபை ஆவாங்க. இட் இஸ் கோயிங் டு பீ கிரேசி. இப்ப எஸ்ஆர்எச் மட்டும் அடுத்த மேட்ச் தோத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்ப இருக்கு ஃபன். நான் என்ன சொல்றேன், எஸ்ஆர்எச் வந்து 2 மேட்சும் தோத்தாங்கன்னா ஒரு பேராசைக்கு சொல்றேன். எஸ்ஆர்எச் இத்தனைக்கும் அடுத்த மேட்ச் பஞ்சாப்னு நினைக்கிறேன். எனக்கு கிளியரா தெரியல. நான் இப்பதான் பார்த்து வச்சிருந்தேன், பட் மறந்துட்டேன். பஞ்சாப். ஆமா, ஒருவேளை ஜிடி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக என்ன செஞ்சாங்களோ அந்த மாதிரி பஞ்சாபும் ஜிடியும் 2 பேருமே சேர்ந்து எஸ்ஆர்எச்சுக்கு எதிராக அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணிட்டு பெருசா இந்த 2 டீமும் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ மேபி there's an outside chance if RCB beat சென்னை. ஓகே, RCB சென்னை 2 டீமும் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கே. எஸ்ஆர்எச் வெல்ல ஆமா இல்ல, ஆனா அவங்க பெரிய அளவுல தோக்கணும். ஆமா அது கரெக்ட். லைக்லி இல்ல நான் சும்மா மேத்தமேட்டிக்கலி சொல்றேன். see RCB 5 மேட்ச் பேக் டு பேக் ஜெயிப்பாங்க நான் பிரெடிக்டே பண்ணிருக்க மாட்டேன். அதே மாதிரி அவங்களே பிரெடிக்ட் பண்ணிருக்காங்க. 3 மேட்ச் தோத்திருப்பாங்க அப்படின்னு என்னால பிரெடிக்ட் பண்ணிருக்க முடியாது. so lots of things are happening in the IPL and இப்ப மழையும் அங்க இங்கன்னு தூறுது. அதனால எனக்கு தெரியல guys, it's going to be very interesting. இன்னைக்கு யார் விளையாட போறாங்க? இன்னைக்கு அதான் ஜிடி தான விளையாடுறாங்க இன்னைக்கு. ஆமா, ஜிடி விளையாடுறாங்க. யாரு கூட விளையாட போறாங்க? கேகேஆரோட. 2 பேரும் மறந்துட்டோம். ஓகே, ஜிடி will be up against KKR. நான் என்ன சொல்றேன், just to make things interesting, ஜிடி தான் ஜெயிக்கணும்ன்றேன். கரெக்ட் மச்சி, கரெக்ட் மச்சி. நாளைக்கு நீ லீவ்ன்றதுனால நீ ஜாலியா மேட்ச் உட்கார்ந்து பாப்ப.
நான் தான் வந்து நிகழ்ச்சி பண்ணணும், கமெண்ட்ரி பண்ணணும். ஐயையோ! ஐயையோ! ஒரே மக்களே, இதா இருக்க போகுது. எனக்கு 1 வாரம் லீவு. நான் 17th அன்னைக்கு தான் திரும்ப போறேன். 17th அன்னைக்கு எந்த டீம் இருக்கும், எந்த டீம் இல்ல, யாரு மண்டைய பிச்சுக்க போறாங்க அப்படின்னு விஷ்ணுக்கு மண்டல பாதி மூடி போயிருக்கும். போயிரும். நீங்க சொல்லுங்க. பட் இன்னைக்கு நாங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறது இல்ல. ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் பாயிண்ட்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் நான் ஜிடின்றேன். நீ என்ன சொல்ற? கேகேஆர்ன்ற மச்சி. நான் வந்து ஒரு 2 டீமோட ஸ்ட்ரென்த் வச்சு நான் வந்து கேகேஆர்ன்றேன். அன்ஸ்டாப்பபிளா தெரியறாங்க. டாமினேட் பண்ணி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஐ திங்க் தில் கோ ஃபுல் ஃபிளெஜ்ட். ஏதோ பேக் ஃபுட்ல எல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இதுல. அந்த இது என்னது பிளே ஆஃப்க்கு முன்னாடி அதாவது பயங்கரமா ஃபுல் ஒரு ஒரு மினி பிளே ஆஃப் மாதிரி அவங்க யோசிச்சு இறங்குவாங்கன்னு தோணுது. ஐ திங்க் கேகேஆர் வில் வின். You watch Shubman Gill, Sai Sudarshan opening at the top. You watch. They're going to kill it. They're going to be like, move over Sunil Narayan and Phil Salt. The new Indian openers are here. We are your 2.0 அப்படின்ற போறாங்க ரெண்டு பேரும். நல்லதுதான் கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு. Anyway, guys, நீங்க சொல்லுங்க உங்களுடைய predictions என்ன, யாரு ஜெயிக்க போறாங்க with reason சொல்லுங்க. டெஃபினட்டா நாளைக்கு மீட் பண்றோம். மக்களின் குரல்ல உங்களுடைய predictions எடுக்கிறோம். Thank you so much for watching Cricket Crazies. Bye Vish. Bye guys. Bye guys. Good.